அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த கல்வி நிறுவனங்களின் அதிபர் ரெவரண்ட் ஃபாதர் அவர்களுக்கும், தாளாளர் ரெவரண்ட் ஃபாதர் அவர்களுக்கும், இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்தந்தையார் அவர்களுக்கும், மற்றும் இந்த முன்னாள் மாணவர் மன்றத்தின் அலுமினி பிரசிடெண்ட் தியாகராஜன் சார் அவர்களுக்கும், மற்றும் அலுமினி நிர்வாகிகளுக்கும், முன்னாள் மாணவர் மன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், இசி உறுப்பினர்களுக்கும், இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் சுரேஷ் பாபு சார் சொன்ன மாதிரி 1980 to 86 எனக்கு இங்கே 2 பேர் தான் இப்போ வந்திருக்கிறதில்ல ரொம்ப அறிமுகமானவங்க. அவர் சொன்ன மாதிரியே தான் ராஜா சார், ராமசாமி சார். ராஜா சார் எனக்கு மட்டும் டீச்சர் இல்லை, என் பையனுக்கு செல்லம்மாள் ஸ்கூலில் டீச்சர். நான் என் பையனை சவுடாம்பிகாவிலேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே அட்மிஷனில் சார் உட்காந்தார். கரெக்டாக பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் ஸ்கூலில். அந்த டைம் தான் அவருக்கு மேரேஜ் டைம், நான் படிக்கிற டைமில். அதனால் ரொம்ப யூத்தாக இருப்பார். நான் பார்த்து பேரை கேட்டோம்னு நான் சார் ராஜா சாரா சார்னு கேட்டேன். ஆமையா எப்படியா கண்டுபிடிச்சா அப்படின்னாரு. சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னேன். கடைசியாக அவனு என் பையனு அங்கே தான் அவர்கிட்ட தான் மேத்ஸ் படித்தான். அடுத்தது ராமசாமி சார் 4 ஆண்டு 9th 10th எனக்கு சயின்ஸ் எடுத்தார். +1 +2 ஃபிசிக்ஸு. ரொம்ப எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னுடைய பேஜ் மட்டும் என்னுடைய கிளாஸ் மட்டும் யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தேன், ஒருத்தர் இல்லை. அது நான் பார்க்கணும். இனி நிறைய ஒருத்தர் இருக்கார், நான் பார்க்கல. ரொம்ப சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் இந்த விருது முன்னாள் மாணவருக்கான சிறப்பு விருது எனக்கு கொடுத்ததில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அதிபர் அவர்கள் நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். ஹெட்மாஸ்டரையும் பார்த்துருக்கேன். நம்ம ஜிம் டைரக்டரு சார் அவங்க ஃபாதர் மூலியமாக தான் இவங்க எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கம். இன்னும் இப்போ எனக்கு இன்னொரு பெரிய பொறுப்பையும் கொடுத்துருக்கீங்க, தலைவர் பொறுப்பை. தியாகராஜன் சார்கிட்ட இப்போ கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், அதே போன்று இன்னும் சிறப்பாக அவர் சொன்னது மாதிரி அடுத்த ஆண்டு இந்த ஆடிட்டோரியத்தில் ஃபுல்லாக இருக்கணும். அதற்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் என்ன சொல்கிறாரோ, என்ன செய்ய சொல்கிறார்களோ, இந்த இதை பூரா எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறீங்களோ அது பூரா கண்டிப்பாக நான் முன்னாடி நின்று பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி முன்னாள் மாணவர்களையும் கூட ரெடி பண்ணுங்கள். முதல்ல மெம்பர்ஸை நிறையா சேர்த்துக்கலாம். நமக்கு நிறையா முன்னாள் மாணவர்கள் இருந்தாவே அவங்களே இந்த பள்ளியை வளர்ச்சிக்கு நம்ம கேட்க வேண்டியதில்லை. எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்யணும்னு நினைப்பாங்க. எல்லோரும் வெல்விஷராக இருக்காங்க, நல்ல செட்டில்டு இருக்காங்க. இந்த பள்ளியில் படித்த முக்கியமான காரணம் ராமசாமி சார் அப்படியே கில்லுவார். தொடையை பிடிச்சி கில்லுனார்னா எதுக்கு கில்லுவார்னா எதையுமே அவர்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃபாதர் ஹெட்மாஸ்டர் இந்த ரெவரண்ட் ஃபாதர் எல்ஜான் இப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாராம். அவர் அந்த பெரம்பை வச்சுக்கிட்டே வருவார். அட்டண்டன்ஸு டைமிங் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். அந்த டைமிங்கில் 1 நிமிஷம் லேட்டுன்னா அந்த பெரம்பாலே அடிப்பார். இன்றைக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டை யாரும் அடிக்க முடியலை. பேரண்ட்ஸே அதுக்கு சரியில்லை. பேரண்ட்ஸே போய் கேட்குறேன், ஏன் என் குழந்தைய அடித்தான்னு கேட்குறாங்க. தயவுசெய்து நம்மெல்லாம் இதை மாற்றணும். நான் இப்போ என் பையன்ட்டெல்லாம் சொல்கிறதே அதான், குழந்தைங்களாக படிக்க வைக்கணும். படிப்பை கொண்டு போய் நான் இப்போ செல்லமல்ல சார் அட்மிஷன் போட்டோம்னே சார்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சார் அவன் படிக்கிறது படிக்கட்டான், ரொம்ப ப்ரெஷர் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் அந்த செக்டரில் தான் போயிட்டாங்க. ஆனால் இது நம்ம ஸ்கூல் அப்படி கிடையாது. நம்ம ஸ்கூலில் படித்தவன் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப ஜெனினாக இருப்பாங்க. நிச்சயமாக அது எல்லோரும் நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். சார் சொன்ன மாதிரி எந்த கெட்ட பழக்கமே உண்மை. இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது. எந்த கெட்ட பழக்கமே எனக்கெல்லாம் இதுவரையும் கிடையாது. விராலிமலையில் நீங்கள் கேட்டாவே என்னை ஜென்டில்மேன்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட அந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இந்த பள்ளியும் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பள்ளி வளர்ச்சிக்கு மற்றும் இந்த பள்ளியினுடைய பெருமைக்கு ஒரு மகுடமாக இந்த
ஆண்டிலிருந்து நாம் ஒரு சிறப்பான செயல்பாடை உருவாக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.